வெங்காயம், தக்காளி 3 தக்காளி. இது ஒரு மேஜிக் மசாலா. உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பேன் சூடு பண்ணிக்கலாம். 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காயட்டும். நட்சத்திர சோம்பு, ஒரு ஏலக்காய், ஒரு துண்டு பட்டை, ஒரு கிராம்பு. இது எண்ணெய் காஞ்சோன்னு போட்டுட்டு நம்ம பல்ஸ் மோடில் போட்டு வச்ச ஆனியன் உள்ளே போட்டுடலாம். அது கூட கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். அது கூட நம்ம இன்றைக்கி அரைச்சி வச்ச தக்காளி பேஸ்ட் போட்டுக்கலாம். இப்போ இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் இதை நம்ம நல்லா வதக்கணும். எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ நம்ம மசாலா சேர்த்துடலாம். 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1.5 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா, கொஞ்சம் மஞ்சத்தூள். இது எல்லாத்தையும் போட்டுடலாம். இது கூட நம்ம அரைச்சி வச்ச மேஜிக் மசாலா போட்டுடலாம். இது ஒரு 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ இது கூட சால்ட் ஆட் பண்ணிடலாம். இப்போ நம்ம இதை நல்லா சால்ட் பண்ணிடலாம். மிக்ஸி கழுவுன தண்ணி ஊற்றிக்கலாம். 1 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். இது நல்லா கொதிக்கட்டும். சிம்மில் வச்சுருங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி வச்சிடலாம். ஃபைவ் மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், எண்ணெய் சூப்பராக பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் ஒரு டம்ளர் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். அதை நம்ம ஊற்றிடலாம். தேங்காய் பால் ஒரு கொதி வந்த உடனேயும் நம்ம நறுக்கிய முட்டைகளை சேர்த்து கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். சூப்பராக தேங்காய் பால் போட்டு கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி எக்ஸை போட்டுக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் மூடி வச்சிடலாம். ஃபைனல் ஸ்டேஜ்க்கு வந்துட்டோம். இப்போ நம்ம மல்லி இலைகள் தூவி இறக்கிடலாம். அவ்வளோதான், முட்டை கறி ரெடி. இதை நம்ம சர்விங் பவுலில் மாற்றிடலாம். இந்த மாதிரி முட்டை கிரேவியை சப்பாத்தியோட சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டோம்னா டின்னர் சூப்பராக இருக்கும். ஸோ நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். கீப் வாட்சிங் நிம்மிஸ் கேஃப்டீரியா. தேங்க்யூ. பாய்.